எனது அன்பு மாப்பிள்ளை எம்பி முருகன் பிகாம் டிகோப் அவர்கள் இவர்களின் அன்போடையும் அன்பின்பார். பன்னிரு விழிகளிலே நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரையை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் ஆகிய அன்பு அண்ணன் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியனும் ஆகிய மேலூர் அருகாமையில் உள்ள கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி KP பொன்னுமணி அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பி நான் தபேலா.
மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி. நன்றி நன்றி. அப்படி கைதட்டி சும்மா இருக்கிறது கை தட்டினா தான் உங்களுக்கு ஊக்கம் பிறக்க. நன்றி. ஆமா, இவர் ஒரு காலத்துல மிருதங்க வாய்ச்சவர் தான். யாரு? மாமா தானே? அதான் கவனிச்சுட்டே இருக்காரு. தவுல அப்படி வாய்ச்சிப்பாரு, புத்துங்கு புத்துங்கு புத்துங்கு. அலே மிருதங்கத்திற்கிடையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை அருகாமையில் உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அன்பு மகன் MM சரவணகுமார் அவர்கள். இவர்கள் மடையில் ஆள் ரவுண்டு மட்டும் கீழ் ரவுண்டு. இளந்தாரி பயில இல்ல எல்லாரும் தட்டுக்கட்ட தாய்மார்கள் தட்டினாங்க. வருஷம் வருஷம் உங்களை என்னமே உங்களை அடிக்க யாருமே. ஆமா ஆமா ஆமா, தொழில போட்டி இருக்கணும், பொறாம மட்டும் இருக்க கூடாது. அதுதான் முக்கியம். இவன் போறானே முதனா போறானே, இவன் ரெண்டரை தூக்கி ஒளிச்சு வச்சிருவோம்ட்டு இருக்க கூடாது. போட்டி இருக்கணும். நன்றி நன்றி, கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. சரின்னு சொல்லுங்க. 4 பேரும்
அந்த குறுக்கா. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய ஆமா எத்தனை சாமியா இருந்து சென்னை செய்ய இந்த சின்னஞ்சிறு சாமியா இல்லாட்ட நாடகமே இல்லை. லய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது சொரிக்குளத்தை சேர்ந்த அன்பண்ணன் எம்பிஎல் செல்வம் அவர்கள் இவர் மடையில் சிஞ்சா ஓத்த குத்துட்டேன். ஏன் என்ன விஷயம்? நாங்க 3 பேர் மாங்கு அந்த ஒரு தாளத்திலே எல்லாம் அடங்குதுப்பா. அவரை விட சோதனை பண்ணுங்க. சோதனை பண்ணுவா என்ன எடுத்து பேசிட்டாரு? இருக்கட்டும்யா. சோதனை பண்ணுக்கு ஹரிச்சந்திர மயான இடத்துல பார்த்துக்குருவோம். நன்றி நன்றி நன்றி. இந்த இசையால் வசமாதான் இதயம் இதுன்னேன். ஆமாம், தாளை விட்டு பாடினவன் சுதி விட்டு பாடினவன் நாடகத்துறைக்கு வரக்கூடாது, நாண்டுக்கு நின்று செத்துறணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், சுதியை விட்டுட்டு அவன் மாட்டில் கற்றுவாங்க. அவனுக்கு தான் 30 நாள் நாடகமா இருக்கு. நன்றி. எல்லார் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்ல போய் நிப்பாட்டியா முத கொண்டே நோட்டீஸ. ஒரு ஆசிரியர் பிறந்தகை சண்முகராஜான்னு உலகத்துக்கே தெரியும். இன்னொரு விஷயம் நல்லா பாருங்க, இந்த நோட்டீஸ்ல வலது பக்கம் இங்க பாருங்களே. டேய் 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 யார காத் டேய் அடே அது கம்மா கண்ட போட்டாடா. டேய் அது கார்த்திக் ராஜானா அது ஆம்பளையா? இங்க இங்க இருக்குப்பா. டேய் அது ஓம் போட்டாயா? டேய் இங்க வந்தங்க என்கிட்ட ஒரு தடவை. இங்க ஒரு முக்குருணி. இங்க வந்தங்க. மூணுல எதியா உனக்கு மாப்ள? எதியா அது 3 பிள்ளை? மூணுமே எனக்கு தான் சார். ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன் சார். இது 3மே உங்களுக்கா? எடுத்துட்டான்டா நாடகத்தை. இந்த வர்ற ஓட்ட ஓட்டான்டா. நாட்டிய உய்யாரிகள், நடன சிங்காரிகள், நாட்டிய தாரகைகள், சின்னஞ்சிறு சிட்டுகள், செம்பவள மொட்டுகள், உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரையை சேர்ந்த MSK பவனாரணி அவர்களும் மற்றும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மணவையை சேர்ந்த துர்கா அவர்களும் அதற்கு அடுத்தபடியாக கரூரை சேர்ந்த நமது கலைமதி அவர்களும் இவரங்க மேடையில் நடன மங்கைகளாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை விட்டு ஓடி முடியுமா இனி முடியுமா நாம் இதுவரை ஒருவர் தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இதுவரை ஒருவர் தெரியுமா பாத்தீங்களா சார்? சண்முக சார் அந்த பெண்கள் பேரை சொன்ன உடனே 120 வயசானாலும் தாளக்காரி எப்படி ஓடி ஓடி அடிக்கிறார் பாரு. பெண் என்றால் பேய் மரங்கியா? சித்தப்பாவா? 145. ஹலோ, மாயாண்டி குடும்பத்தார் படத்திலிருந்து முத்துக்கு முத்தாக பாடலை பாட சொல்லி வி வீரமணி, குருவிக்காத்தி, இருப்பு திருப்பூர் எல்லா பங்காளிகளுக்கும் சமர்ப்பணம் ரூபாய் 500 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். வாகாசிவன் ஹலோ, நமது அருமை மாப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் சண்முகராசா அவர்களுக்கு தென்பாண்டி ராமேஸ்வரம் என்ற பாடலை பாட சொல்லி நமது ஒருவனந்தல் ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் நாகராஜன் சீதா அவர்கள் 200 அத்தான் அவர்களுக்கு அன்பளிப்பளித்துள்ளார்கள். முத்துக்கு முத்தாக என்ற பாடல் வந்து மாயாண்டி குடும்பத்தார்கள் இல்லை, அது கண்டசாலா பாடின பாட்டு, பழைய படம். ஆமாம், மாயாண்டி குடும்பத்தார்களில் அந்த படத்தை ரீமேக்ஸ் பண்ணி போட்டாங்க அந்த பாட்டை. ஆமாம்,
அந்த பாட்டை பாடுவதற்காக 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா உள்ள இளைஞர்களெல்லாம் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவையே அதிர வைத்த ஏவுகணை நாயகன் ராமேஸ்வரம் பேய்கரும்பில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாடலை பாட சொல்லி. ஜெயினுலாவுதீன் அப்துல் முழு பேர் என்னையா மீண்டும் சொல்லு. அவுல் பகீர் ஜெயினுலாவுதீன் அப்துல் கலாம். அப்துல் பகீர் ஜெயினுலாதுவின் அப்துல் கலாம். ஆமா, அதுக்கு தான் ஏபிஜே அப்துல் கலாம். ஆமா, அன்பு ஐயா பாடலை பாட சொல்லி 200 அன்பளிப்பு அளித்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணே உங்க வேண்டுகோளுக்கு இருங்க, கண்டிப்பா ஆடுவோம்னே. ஆமா, அந்த பேரை சொல்லி முடிச்சுட்டு எங்க ஆட்டத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன ஆட்டம்னாலும் ஆடுவேன். நன்றி நன்றி. ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக ஆமா எல்லாரும் வேணும் சொல்லியாச்சு. மாப்பிள்ள பாட்டு வெயிட் மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், வண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேர்ல என்று வெட்டி முரசு வெட்டி என்ற ஒளிவொலி அமைப்பு வில்வபாரதி ரேடியோ, வில்வபாரதி ரேடியோ, வில்வபாரதி ரேடியோ இருப்பிடம் உருவானேந்தல்.